இன்னைக்கு குழலப்பம் சமையல். கேஸே இல்லாமல் விறகடுப்பில் நான் சமைக்க போகிறேன். ஒவ்வொரு குழலப்பத்தையாக நம்ம போடலாம். ஒரு 2 விரவு இருந்தால் போதும். சமையல் ஒரு குழம்பா இருந்தாலும் சோறாக இருந்தாலும் ஸ்பீடாக முடிஞ்சிடும். கேஸ் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விறகடுப்பு இருந்தாலே போதும். கோலி சோடா சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். இன்னைக்கு 10 நிமிஷத்தில் ஒரு குழலப்பம், ஒரு முறுக்கு வகை தான் நான் செய்ய போகிறேன். ஈஸியாக இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்? இப்போ குழலப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுனா 250 கிராம். இடியாப்ப மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே தேங்காய் எடுக்க வேணாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, ஒரு தேவையான அளவு உப்பு. இப்போ இதுதான் தேவையான அளவு. இந்த தேங்காய் கூட ரொம்ப ஹெவியாக எடுக்க வேணாம். ஒரு கப்புன்னா 250 கிராமுக்கு 1/4 கப்பு தேங்காய் தான் எடுக்கணும். ஹெவியாக எடுக்கக்கூடாது. குறைவானாலும் பரவாயில்ல. இப்போ நான் எல்லா தேவையான பொருளும் சொல்லிட்டேன். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவை இதில் நம்ம கொட்டலாம். தேவையான அளவு உப்பு. இது சின்ன வெங்காயம் தேங்காயம் 1 1/2 மாட்டு கொரகொரப்பா அரைச்சி வைங்க. இப்போ நான் இதை கொரகொரப்பாட்டு அரைச்சாச்சு. இதை இதிலே தட்டிடலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் தட்டிடலாம். ஒரு டீஸ்பூன் எள்ளு, அதையும் தட்டிடணும். இப்போ எல்லாமே தட்டியாச்சு. எல்லாம் மாவோட சேர்த்துக்கோங்க. எல்லாம் மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி. வெதுவெதுப்பான தண்ணியில தான் நம்ம மாவு விரவ போகிறோம். 1 கப்பு இதில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கு விரவிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 1 கப் ஊற்றினா காணலை. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். மாவு கரெக்டாக 1/2 கப் இல்லைன்னா 1 1/4 கப் தண்ணி தான் தேவைப்படும். இது இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா உருட்டியாச்சு. இதுதான் பதம்.
இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம மாவை நல்லா விரவிட்டோம். இனி அடுத்தது அதை உருண்டை பிடிச்சி நம்ம குழலப்பம் செய்ய வேண்டியதான். அதை நம்ம எப்படி செய்யலாம், எந்த முறையில் பண்ணலாம் பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். நல்ல உருண்டை பிடிச்சிட்டு இந்த ஒரு மரத்துண்டு வச்சுருக்கேன். மரத்துக்கு மேலே ஒரு கவர், அந்த கவரில் இந்த உருண்டையை வச்சுடுங்க. கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு 2 பக்கம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையை இது மேலே வைக்கிறோம். வச்சுட்டு இதை அப்படியே மூடிக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். இதை அப்படியே எடுத்து இந்த கையை ஒரு விரலை உள்ளே வச்சுட்டு இன்னொரு விரலோட இதை நல்லா டைட் பண்ணி இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் டைட் பண்ணணும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் ஒரு விரல் விட்டுட்டு இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்கள். சிலவங்க வீட்டில் வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷின் இருக்கும். அது இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். அந்த ப்ரெஸ்ஸிங் மிஷினில் இதே மாதிரி ஒரு கவர் போட்டு இதில் சென்டரில் அந்த உருண்டையை வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், அதாவே ரவுண்ட் ஆகிடும். மறுபடியும் அதை அப்படியே அழகாக எடுத்துட்டு பாருங்கள், ஒரு விரலை உள்ளே விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ஈஸியான மெத்தட் தான். குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்டே இருப்பாங்க. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு குழலப்பத்தையாக நம்ம போடலாம். இது நல்லா வந்துட்டு மக்களே, இந்த சமையலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வேலையுமே ஸ்பீடாக முடிஞ்சிருச்சு. ஒரு 2 விரவு இருந்தால் போதும். சமையல் ஒரு குழம்பாக இருந்தாலும் சோறாக இருந்தாலும் ஸ்பீடாக முடிஞ்சிடும். கேஸ் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விரவடுப்பு இருந்தாலே போதும். நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணுறதில்ல.
கமெண்ட் பண்ணணும். அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லணும். இதை வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள். இது வந்து கேரளா ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய உணவு தான் குழலப்பம். இது வந்து ஒரு அரிசி மாவு பலகாரம் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் எவ்வளோ பலகாரம் வாங்கியிருப்போம், ஆனால் இதோட டேஸ்ட்டு எதுலேயுமே வராது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வந்து இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். ஒன்று எடுத்துருக்கேன். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. நம்ம இதில் வந்து தேங்காய் வெங்காயம் போட்டோம், சின்ன வெங்காயம். அதோட வெங்காய வாசம் இல்லாமல் அந்த வெங்காய வாசம் வந்து ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வேறு ஒரு நல்ல ஒரு மனம் இதில் வந்திருக்கு. நல்ல ஒரு வாசனையாக எள்ளோட வாசனை, சீரகம் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் செலவு செய்து இதை செய்து பாருங்கள். வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் எல்லாம் இது வந்து ஒரு பேக்கெட்டில் 4-5 இருக்கும். ஆனால் அதோட விலை வந்து 70 ரூபா 80 ரூபா சொல்லுவாங்க. அதே நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் நானே பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.